அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி சனமங்கலம் காப்புக்காட்டில் 21 வயதேயான கல்லூரி மாணவி எரித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். அந்த மாணவி யார், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம் ஹாசினி. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்தோணி கலா இவர்களுக்கு 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். இவர்கள் தற்போது திருச்சி மாநகர் சீனிவாச நகர் பகுதியில் மாணவியின் படிப்பிற்காக வாடகை வீடு எடுத்து தங்கி வந்துள்ளனர். இவர்களது மகளான மீரா ஜாஸ்மின் MSc கணிதம் படிப்பை அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் கடந்த ஏப்ரல் மாதம் தான் முடித்துள்ளார். மேலும் இந்த நிலையில் நேற்று காலை மீரா ஜாஸ்மின் பெற்றோர்களிடம் நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். இரவு நேரம் நேற்று காலை சென்ற அவர் இரவு வரை அவர் வீடு திரும்பாதால் இரவும் வீடு திரும்பாதால் பெற்றோர்கள் சந்தேகமடைந்து அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் மீரா ஜாஸ்மின் செல்போன் டவர் எந்த பகுதியில் இருக்கிறது என்று இன்று காலை ஆய்வு செய்தனர். அப்போது சனமங்கலம் காப்புக்காட்டு பகுதியில் அந்த செல்போன் டவர் காட்டியுள்ளது. இதனை அடுத்து அந்த பகுதியை போய் சென்று பார்த்தபோது அந்த மீரா ஜாஸ்மின் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் கிடந்துள்ளார். அந்த உடலை மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் யார் கொலை செய்தார்கள் என்பது குறித்தும் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். அரசு தலைமை மருத்துவமனையில் மீரா ஜாஸ்மின் உடலை பார்த்து அவரது தாய் கதறி அழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அந்த பெண் 2 இருசக்கர வாகனத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த இறந்த பகுதியில 2 மது பாட்டில், பீர் பாட்டிலும் இருந்துள்ளது. அதே போல அந்த பெண் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து டிக்கெட், அதாவது பேருந்தில் ஏறி டிக்கெட் எடுத்தும் சென்றுள்ளார். அந்த டிக்கெட்டும் அந்த பகுதியில் இருந்தது. அதே போல செல்போனும் இருந்துள்ளது. அதே போல அந்த பெண்ணினோட பேகும் அந்த பகுதியில் அவற்றை எல்லாம் கைப்பற்றி தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பெண் எப்படி அந்த பகுதிக்கு சென்றார், அந்த கூட்டி சென்ற இளைஞர்கள் யார், எதனால் கொலை செய்தார்கள் என்பது குறித்து விசாரணை செய்துள்ளனர். முதல்கட்ட விசாரணையில் அந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு எரித்துள்ளனர் என்பது போலீசார் முதல்கட்ட விசாரணை தெரிந்துள்ளது. இதில் யார் இந்த கொலையில் ஈடுபட்டால் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர்.